வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். 2024 எவ்வளோ கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம், எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, என்ஆர்ஐ கோட்டாவுக்கு எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, அப்புறம் தமிழ்நாடு கோட்டாவுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, அதே மாதிரி 7.5ல் 2022-23 எவ்வளோ கட் ஆஃப் முடிஞ்சிருக்குது, 92.5ல் எவ்வளோ கட் ஆஃப் முடிஞ்சிருக்கு 2022-2023 அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜை பற்றி பார்ப்போம். இது கோயம்புத்தூரில் இருக்குது. இதோட ப்ரைவேட் காலேஜ். இது தமிழ்நாட்டில் இருக்க ப்ரைவேட் காலேஜில் ஒன்று. இது 1985 எக்ஸ்ட்ராபுலேஷன் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் எம்பிபிஎஸ் சீட்டு ஒரு வருஷத்துக்கு 250 சீட்டு ஃபில் பண்ணுறாங்க. இது தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வருது, மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே. இதை அப்ரூவல் பண்ணது நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன். இந்த காலேஜ் டோட்டல் 100 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. இதில் போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் 20 இருக்குது. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ் 5 இருக்குது. இது ஓப்பன் மேனேஜ்மெண்ட் ரேங்க் 40 ரேங்கில் இருக்குது. பிஎஸ்ஜி தமிழ்நாடு ரேங்கில் 39வது ரேங்கில் இருக்குது. என்ஆர்ஐ ஓசிஐ ரேங்கில் 5வது இடத்துல இருக்குது. இது ஆவரேஜாக 1500 பேஷண்ட்டு ஒரு நாளைக்கு வர்றாங்க. இதிலேருந்து கூடலாம் குறையலாம். இதில் டோட்டல் பெட்டு 800 பெட்டு இருக்குது. ஃபீஸை பார்ப்போம், எவ்வளோ ஃபீஸ் எடுக்கிறாங்கன்னு. பிஎஸ்சி மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில் டியூஷன் ஃபீஸுன்னு 4,40,000 வாங்குறாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் 40,000 வாங்குறாங்க. ஹாஸ்டல் டெபாசிட் ஃபீஸ் 2,50,000 வாங்குறாங்க. அதர் ஃபீஸ் 55,000 வாங்குறாங்க. டோட்டலாக அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸில் கவர்மெண்ட் அலாட் பண்ணுற சீட்டில் செல்ஃப் ஃபைனான்ஸில் போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு 7,85,000 ஃபீஸ் வாங்குறாங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரையில் பிஎஸ்ஜியில் 13,50,000 வாங்குறாங்க ஃபீஸு. என்ஆர்ஐ கோட்டாவை பொறுத்தவரையில் 24,50,000 வாங்குறாங்க. என்ஆர்ஐ லேப் கோட்டாவை பொறுத்தவரையில் 21,50,000 ஃபீஸ் வாங்குறாங்க. பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ் இது கோயம்புத்தூரில் இருக்குது. அதே மாதிரி சீட் மேட்ரிக்கை பார்ப்போம். சீட் மேட்ரிக்கை பொறுத்தவரையில் ஓசியில் 46 சீட் இருக்குது. பிசியில் 40 சீட் இருக்குது. பிசிஎம்மில் 5 சீட் இருக்குது. எம்பிசியில் 31 சீட் இருக்குது. எஸ்சியில் 24 சீட் இருக்குது. எஸ்சிஏல 4 சீட் இருக்குது. எஸ்டியில் 1 சீட் இருக்குது. டோட்டலாக 151 சீட்டு வருது. இதில் 7.5 பொறுத்தவரையில் 12 சீட் அலாட் பண்ணுறாங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஓப்பன் சீட்டில் 50 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. என்ஆர்ஐ பொறுத்தவரையில் 37 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 250 சீட் இருக்குது. அதே மாதிரி 7.5ல் 2022-2023 எவ்வளோ கட் ஆஃபில் முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். ஓசியை பொறுத்தவரை 2022-2023 எந்த சீட்டும் அலாட் பண்ணலை. பிசியை பொறுத்தவரையில் 2022 294, 2023 397, மொத்தம் 103 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எம்பிசியை பொறுத்தவரையில் 305, 2022 2023 பொறுத்தவரையில் 390, 85 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மில் 2022-2023 அலாட் பண்ணலை. எஸ்சியை பொறுத்தவரையில் 2022 அலாட் பண்ணலை. 2023 371 மார்க்கில் முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏயில் 2022-2023 சீட்டு போடலை. எஸ்டிலையும் 2022-2023 சீட்டு போடலை. இப்போ தமிழ்நாடு கோட்டாவில் எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். அது 92.5 பொறுத்தவரை ரவுண்டு 1ல் 2022 ஓசியை பொறுத்தவரை 558 முடிஞ்சிருக்குது. 2023 588 முடிஞ்சிருக்கு. 30 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. பிசியை பொறுத்தவரையில் 2022 530 முடிஞ்சிருக்குது. 2023 559 முடிஞ்சிருக்குது. 29 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி எம்பிசியை பொறுத்தவரையில் 2022 495 முடிஞ்சிருக்குது. 2023 530 முடிஞ்சிருக்குது. 35 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 2022 503 முடிஞ்சிருக்குது.
2023 538 முடிஞ்சிருக்குது, 35 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 2022 400 முடிஞ்சிருக்குது, 2023 447 முடிஞ்சிருக்குது, 47 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 342 முடிஞ்சிருக்கு 2022, 2023 பொறுத்தவரையில் 379 முடிஞ்சிருக்குது, 37 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையில் 2022 310 மார்க்கில் முடிஞ்சிருக்குது, 2023 353 மார்க் முடிஞ்சிருக்குது, 43 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. இப்போ வந்து இப்போ 2024 எப்படி வருதுன்னு கணக்கு எடுத்தோம்னா 2023 பொறுத்தவரையில் ஃபஸ்ட் ரவுண்ட் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டு இதில் இருந்து ஒரு 20 மார்க் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தா நம்ம பிஹெச்டி செல்ஃப் ஃபைனான்ஸ் கோட்டாவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து கட் ஆஃப் எவ்வளோ முடிஞ்சிருக்கு, டிஃப்ரெண்ட் எவ்வளோ பார்த்தோம்னா இப்போ எஸ்டியை பொறுத்தவரை 43, அதே மாதிரி எஸ்சிஏயை பொறுத்தவரை 37, எஸ்சியை பொறுத்தவரை 47, பிசிஎம்மை பொறுத்தவரை 35, எம்பிசியை பொறுத்தவரை 35, பிசியை பொறுத்தவரை 29, ஓசியை பொறுத்தவரையில் 30 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஆவரேஜாக வந்து ஒரு 20 ப்ளஸ் இருந்தால் கட் ஆஃப் நம்பர் 1 ரவுண்டை எடுத்துக்கிட்டு ஆவரேஜாக வந்து 20 மார்க் எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம வந்து சேஃப் ஸ்கோராக இருக்கலாம் பிஎஸ்ஜியை பொறுத்தவரையில். அதே மாதிரி 7.5 வந்து பார்ப்போம். 7.5 பிசியில் வந்து 103 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு, எம்பிசியில் வந்து 85 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. இப்போ வந்து சராசரி அது ஆவரேஜாக வந்து எல்லா காலேஜ்லேயுமே வந்து ஆவரேஜாக வந்து 100 மார்க் கிட்டத்தட்ட வந்து டிஃப்ரெண்ட்டில் முடிகிறதுக்கான முடிஞ்சிருக்குது எல்லாத்துக்கும். ஆனால் வந்து கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தவரையில் ரவுண்டு 1 வந்து 400 மார்க் டிஃப்ரெண்ட்டில் மேலே போயிருக்குது, ப்ளஸ் 400க்கு மேலே போயிருக்குது. இதில் வந்து பிஎஸ்ஜியை பொறுத்தவரையில் ப்ளஸ் 300 தான் இருக்குது, 400 கீழே தான் இருக்குது எல்லாம். இப்போ வந்து நம்ம 420 மார்க் இருந்தால் நம்ம வந்து இது 7 பொறுத்தவரையில் சீட் அலாட் பண்ணுறதுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நல்ல படிக்க இன்னும் டைம் கம்மியாக தான் இருக்குது. மே 5 எக்ஸாமும், அதுக்கு முன்னால் ஒரு 4 நாளைக்கு முன்னால், அதாவது மே 1, 2 இல்லைன்னா இந்த மாதம் கடைசியில் அட்மிட் கார்டு விடுவாங்க. அதை பார்த்துக்கிட்டுங்க. அது அட்மிட் கார்டு வந்தோன்னே எப்படி ஃபில் பண்ணணும், எப்படி ஃபோட்டோ ஒட்டணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் நம்ம வீடியோவில் போடுவோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.